வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். நயன்தாரா தனுஷ் மறுபடியும் பிரச்சனை. என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நயன்தாராவோட கல்யாண ஃபங்க்ஷனை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே தனுஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய ப்ரொடக்ஷன்ல நீங்க யூஸ் பண்ண வீடியோஸை வந்து எடுத்துருங்க, அப்படி நீங்க எடுக்கல அப்படின்னா நான் வந்து உங்கள் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவோடைய அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நானும் ரவுடிதான் படத்தில் எடுத்த சீன்ஸை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. 2-3 பிக்சரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்காக வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸுக்கு வந்து நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் வந்து வந்து கோர்ட்டில் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டேடு கேட்பேன், கண்டிப்பாக நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு ஆல்ரெடி வந்து தனுஷ் வந்து தெளிவாக இந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இவங்க வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம வந்து விட்டதுனால இப்போ மறுபடியும் வந்து இவங்க கோர்ட்டில் போய் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முறையான விதத்துல வந்து தனுஷ்கிட்ட போய் நயன்தாராவோ விக்னேஷ் சிவனோ கேட்டிருந்தா கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 30 செகண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா வந்து தனுஷ் அவர்கள்ட்ட வந்து இவங்க முறையிடாம வேற ஒருத்தர் மூலியமாக போய் தனுஷுக்கு தெரியாம இந்த விஷயத்த வந்து பண்ணி கொடுங்கிற மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்னா பழகிருக்காங்க. பேமெண்ட்டே வாங்காம நான் நடிச்சேங்கிற மாதிரி எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க நயன்தாரா அவர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவனுக்கு வந்து மறுவாழ்வு கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் ரவுடி தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன்னா விக்னேஷ் சிவன் வந்து அந்த படம் எடுக்கும் போது தான் வந்து நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் லவ் ஆகி அவங்க 2 பேரும் வந்து அவங்களுடைய லைஃப் டிராவல் வந்து நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நானும் ரவுடி தான் படம் தான். அதுக்கு முதல் காரணமே பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். தனுஷ் இல்லைன்னா இப்படி ஒரு படத்தை அவரால் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த கடையை நிறைய பேர்த்திட்ட போய் சொல்லியும் வேலைக்கு ஆகல. ஆனால் தனுஷ் வந்து அதை வந்து நான் உனக்காக பண்ணுறேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஹோப் கொடுத்து அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. நயன்தாராவுக்கு வந்து தனுஷ் வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வெரி சிம்பிள் ஈகோ தான் இந்த இடத்துல வந்து ஸ்லாஷ் ஆயிருக்கு. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு 30 செகண்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் வந்து முறையாக கேட்டிருந்தா எந்த விதமான இதுவும் இல்லை, அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்கலாம். ஆனால் முறையாக கேட்காது தான். நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் மறுபடியும் அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறது தான் தனுஷ் தரப்புல இருந்து வந்து இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸுக்கு கண்டிப்பாக இவங்க வந்து ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும். இது என்ன எப்படி நகருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தா, ரசிகர்கள் சைட்லேருந்து பார்த்தா தனுஷோட ரசிகர்கள் வந்து நயன்தாராவை கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க, பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதில் விக்னேஷ் சிவனும் சேர்ந்து மாட்டிக்கிட்டாரு. படாத படுப்படுறாங்க. அந்த அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லைங்க. ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து எதிர்வினை வரும்போது அந்த எதிர்வினையை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பார்க்கலாம் இந்த நிகழ்வுகள் எப்படி போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். நம்ம சேனல் தான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட முடியும். மற்றும் சூப்பரான வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.